ஹலோ ஆல். இந்த கிளாஸில் ஒரு டைரெக்டாக நெட் கிளாத்தில் எப்படி ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணுறப்போ சரி த்ரெட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டயாலஜி பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நமக்கு வந்து சிங்கிள் லைன் போடும்போதே கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். நார்மலாக போடும்போது எப்படி ஒரு பேக்லாக் போடுவோமோ அதே போல் தான் நெட்லேயுமே ஒரு பேக்லாக் போட்டுக்கோங்க, பேக் செயின். நார்மலாக நெட் கிளாத்தில் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா அந்த செயினோட லென்த்து வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அதாவது லென்த் வந்து அதிகமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்ல எம்போஸ்டாக காமிக்கும். இல்லைனா வந்து ரொம்ப குட்டியாக குறுகலாக இருக்க மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது கரெக்டாக இந்த நெட்டோட ஹோலில் பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா கிளாத் வந்து உங்களுக்கு சிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நம்ம எண்ட் நாட் போடும் போதும் நார்மலாக எப்படி நம்ம கிளாத்தில் போடுவோமோ அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு செயின், அதாவது ஒரு சின்னதாக ஒரு பார்டர் டிசைன் மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இதை ஒட்டி இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து நெருக்கமாக கொடுத்துக்கலாம். செயினோட சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா நெட் கிளாத்தில் வந்து சுருக்கம் விழுந்த மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு நல்லா நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா பார்டர் பார்க்க திக்காக நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் பீட் தான் கொடுக்க போகிறேன். நார்மலாக நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணுறப்ப அங்கங்கே கொஞ்சமாக சீக்வன்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பார்க்குறதுக்கு ஹைலைட்டடாக தெரியும். சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நார்மல் தையல் நூல் தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக நெட்டோட ஹோலில் வந்துட்டு நீங்கள் நீடியில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அழகாக கரெக்டாக வரும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேகமாகவும் ஒர்க் பண்ண முடியும். முடிச்சோடனே கட் பண்ணிவிடுங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டில் போடலான்னு போடாதீங்க. ஏன்னா நெட்டுன்றதுனால இந்த மாதிரி த்ரெட்டு எடுக்கும் போது அடியில் வந்து உங்களுக்கு அது அப்படியே தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த சக்கரை கொடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெளியிருந்து ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு சக்கரைக்குள்ளே இன்னொரு ஸ்டிச் போட்டு அதுக்கு அவுட்டில் ஒரு ஸ்டிச், அது நல்லா லாக் பண்ணுற மாதிரி வெளியிருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுடணும். எகெயின் இந்த சைடு லாக் பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து வெளியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஜஸ்ட்டு உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ரெண்டு சைடுமே லாக் பண்ணுற மாதிரி இன் அண்ட் அவுட் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. நல்லா நெருக்கமாக போட்டால் தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது மேலே நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். க்ளூ வந்து இந்த மாதிரி எப்போவுமே போட்ட உடனே அடுத்த செகண்டே வந்து அது மேலே ஸ்டோன் பேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து கேப் விட்டுட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும்.
இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்டோன் வந்து செட் ஆகிருக்கும். இது ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ இதே மாதிரியே டியூப் பீட் கொடுத்து 2 லைன் சரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஃபைனலாக வந்து சரி த்ரெட் கொடுக்கும்போது மட்டும் இந்த மாதிரி பார்டர் பண்ணி கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஆகட்டும் அதில் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெட் கிளாத்தில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ளவுஸ்க்கு போக. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஒரு நெட் கிளாத்தில் வந்து த்ரெட் ஒர்க்கில் ஒர்க் பண்ணலாம், தென் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் பண்ணலாம், தென் ப்ளவுஸில் எப்படி நெட் கிளாத் அட்டாச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸில் போட போகிறேன். ஸோ சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.